அவர் ஒரு பொறியாளர், படித்தவர், ரொம்ப நேர்மையானவர், அரசியலில் கூர்மையும் அனுபவமும் மிக்கவர். அவருடைய மாபெரும் சிறப்பு சொல்கிறேன், ஒரு மனிதன் மக்களை பற்றி சிந்திக்கின்ற காரணத்தினாலே தான் 60,000 கோடி வருமானம் தருகின்ற மதுவை பீகாரிலே ஒழித்தார். இருக்கின்ற மாநிலங்களிலே பின்தங்கிய மாநிலம் அது. 60,000 கோடி என்பது அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத, நம்முடைய வருமானத்தை விட 20,000 கோடி மிகுதி. இந்த வருமானத்தை புறக்கணித்து இதனால் மக்கள் நன்மை பெறட்டும், ஏழை மக்கள் மேலும் ஏழைகளாவதற்கு மதுதான் காரணம் என்று சொல்லி அவர் அதை ஒழித்தார். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன, வெற்றிகரமாக நடக்கிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அங்கே கள்ளச்சாராயம் ஒரு அளவுக்கு இருக்கிறது, போலீஸ்காரர்கள் இதில் உடந்தையாக இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய சதவீதம் மிகவும் மட்டுப்பட்டு விட்டது. அதற்கு நிதிஷ்குமார் ஒரு காரணம் சொன்னார், உண்மையிலேயே நாங்கள் அரசு நடத்துவதற்கு தடுமாறுகிறோம், ஆனாலும் கூட குடும்பங்களில் எந்த நேரமும் அடிதடியும் சத்தமும் பெண்களின் ஓலமும் கேட்டதற்கு பதிலாக இப்ப இன்ப முனகல்கள் கேட்கின்றன. ஆகவே அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சிக்கு வெற்றி, ஆனால் நாங்கள் ஆட்சி நடத்துவதற்கு சிரமம் என்று சொன்னார். ஆகவே எந்த ஒன்று மக்களுக்கு உரியதோ அதை தைரியமாக செய்வதற்கு, இவ்வளவுக்கும் அவர் ஒரு மைனாரிட்டி அரசினுடைய முதலமைச்சர் தான். இன்னொரு கட்சியினுடைய தயவோடு நாடாளுகின்ற ஒருவருக்கு இதை பற்றிய காரியங்களை செய்ய தெரிகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒரு பெரிய தேச தலைவர் ஒரு மாநிலத்திற்குள், பெரிய மாநிலத்திற்குள், ஊபியும் பீகாரும் தான் இந்தியா, அங்கே போய் பேசுகின்ற போது ஓட்சோரி என்பதை பற்றி தான் பேசினார். ஓட்டு தீண்டப்படுகிறது, அதன் மூலம்தான் பாஜக வெற்றி அடைகிறது என்பதை அவர் சொன்னபோது மக்களிடம் அது எடுபடவில்லை. இது மட்டுமே இட் கேனாட் பி தி சோல் இஷ்யூ ஃபார் பீகார் எலெக்ஷன்ஸ். அதனாலே அதுவும் போதுமானதா இல்ல, அது தேஜஸ்வி கொடுத்த வாக்குறுதிகள் நம்பகமானதாக இல்லை.